ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ பார்க்குறது வந்து சாம்சங் 180 இல்லை 190 லிட்டர் அந்த சைஸ். இது ஸ்டார்டிங் சைஸு. இது ப்ராப்ளம் என்னென்னா டோர் வந்து லாக் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு விரல் நல்லா ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வர அளவுக்கு நமக்கு கேப் வருது. அது வெறும் பீடிங் ப்ராப்ளம்னு டைரெக்டாக சொல்லிட முடியாது. டோரு கூட கொஞ்சம் ஹார்டாகி கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கலாம். அது பீடிங் வந்து நிற்கவே இல்லை. அது பீடிங் இருக்கிற சைஸுக்கும் அந்த டோருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி வந்து அது வந்து சின்னதாகி வெளியில் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த டோரை வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து டோர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்க்கணும். டோர் வந்து ஓகே, தெர்மாக்கோல் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதாவது அந்த டோர் செட்டு வந்து ஓவராக பெண்டெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இந்த பீடிங் அலைன்மெண்ட்டு அந்த டோர் வந்து எங்கேயோ ஷேக் ஆகுது. அதாவது கரெக்டான சைஸில் வந்து க்ளோசிங் கிடையாது. ஸோ ஷேக்கிங் இருக்குது. அந்த கீழே இருக்கிற கிளாம்புக்கு கீழே வந்து ஒரு சின்ன வாசர் மாதிரி வரும். அந்த நம்ம டோர் நிற்கிற கிளாம்புக்கிட்ட அந்த இடத்துல எங்கேயோ இருக்குது. இவ்வளோ ப்ளே இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்னா டோர் வந்து பர்ஃபெக்டாக வந்து லாக்கும் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டோரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ளே இல்லாமல் கீழே வந்து வாசர் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பீடிங் வச்சுட்டு அந்த பீடிங் வந்து அலைன்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து கட்டி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து டோர் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே ராடு மாதிரி வரும். உள்ளே ஸ்ப்ரிங் இருக்குன்றதுனால அந்த ஆக்ஷன் அமுக்குறப்போ உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக வரப்போ மேலே வந்து லாக் ஆகிடும். அது டோரை எடுத்தாச்சு. கீழே ஒன்றும் டேமேஜ் எல்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து இந்த இடத்துல வந்து வாசர் மாதிரி இருந்திருக்கும். அது அந்த பிளாஸ்டிக் பீஸு வந்து சுற்றி தின்றுச்சு. அதனால் வந்து டோர் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வாசர் போட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு வந்து ப்ளைன் வாசர் வந்து பெருசாக போடுறோம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து டோர் வந்து மேலேயே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 mm இல்லை 2 mm கிட்ட வந்து டோர் வந்து மேலே நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா ரொட்டேட்டிங் ஆகிறப்போ அந்த பீடிங் கரெக்டாக நமக்கு எங்கே சீட்டிங் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து சீட்டிங் ஆகி அது கரெக்டாக ஒட்டிக்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து கேப் இல்லாமல் வந்து லாக் ஆகும் டோரு. மேலே வந்து இந்த ஸ்ப்ரிங்கு உள்ளே போட்டுட்டு அந்த ராடு நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ உள்ளே இறங்கிட்டுருக்கோம். அப்படியே கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறப்போ மேலே அங்கே உள்ளே வந்து ராடு ரொட்டேட் ஆகிறதுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோலில் போய் கரெக்டாக வந்து லாக் ஆகிடும். அப்போ டோர் வந்து சீட்டிங் ஆகிடும். இந்த சாம்சங் ஃப்ரிட்ஜுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த பீடிங் வந்து நம்ம வந்து சீட்டிங் பண்ணோம். அது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான் அந்த பீடிங்கு. இருந்தாலும் வந்து அந்த இருக்கிற சைஸுக்கு இது வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியும். அது வந்து நம்ம கட்டி வைக்கிறது மூலிமா வந்து சரியாக போயிடும். கரெக்டாக சீட்டிங் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து டோர் வந்து லாக் பண்ணணும். இதில் வந்து மூளை தான் வந்து கரெக்டாக பார்க்கணும். மேலே சைடில் 4 கார்னர் கிட்ட டோர் லாக் பண்ணால் கூட கொஞ்சம் கேப் வரும். கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விட்டுரும் திருப்பி. அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மேக்னெட்டிக் பவர் வந்து நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா கரெக்டாக வச்சுட்டு நம்ம கட்டி வச்சிடணும். ஃபுல் ப்ரெஷரில் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நல்லா ஆஃப்டர்நூன் டைமில் நல்லா ஹீட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா பீடிங்கும் லூஸ் ஆகும். அந்த தெர்மாக்கோல் பீஸ் இந்த இப்போ டோருக்கு இருக்கிற தெர்மாக்கோலும் வந்து அது ஹீட்டு நமக்கு எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து அது பெண்ட் ஆகிடும் ப்ரெஷருக்கு. மேலே கீழே நல்லா வந்து நூல் கயிறு வச்சு கட்டினா நல்லா டைட்டு வரும். நைலான் கயிறு வந்து டைட்டு வராது. இந்த மாதிரி மேலே கீழே ப்ரெஷர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து 1 நாள் இல்லை 2 நாள் கழித்து நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணோன்னா டோர் வந்து பர்ஃபெக்டாக லாக் ஆகணும். இப்போ அடுத்த நாள் நம்ம வந்து டோர் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலே ஒரு 40 ஹவர்ஸ் கிட்ட இருக்கிற டைம் வரைக்கும்
இதில் வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து நல்லா வெயில் இருக்கும். வெயில் இருந்ததுனா தான் நம்ம வந்து அந்த ஒர்க் எல்லாம் நடக்கும். ஸோ கயிறெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்பீடாக விட்டோம்னா லாக் நல்லா ஃப்ரீயாக வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சதுனா தான் நமக்கு ஓகே. எங்கேயுமே கேப் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. 4 கார்னரில் இதுக்கு முன்னாடி நேற்று நம்ம பார்க்குறப்ப எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்து பிடிச்சிருக்கு, எங்கேயுமே கேப் கிடையாது. இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து கூலிங் வந்து வெளியில் போகாது. நாளைக்கு ஒரு வேளை இவங்க யூஸ் பண்ணுறப்போ கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, கொஞ்சோண்டு ஒரு இடத்துல விட்டுருந்தா கூட அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டோர் திருப்பி ஓப்பன் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பர்ஃபெக்டாக நமக்கு எல்லா சைடும் வந்து நல்லா கரெக்டாக வந்து பிடிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நீங்கள் ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.